இப்பதான் போடுறேன் நைட் லைவ். ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் தான். அப்படிங்களா? வெல்கம் வாங்க. தேங்க்யூ அக்கா. கண்டிப்பாக வாங்க பேசலாம். விட்ட சின்னம்மான்னு சொல்லுவாங்க போலே. ஆமாம். ஹலோ கிருக்கா, மைசூர் ஒரு டிக்கெட் புக் பண்ண சொன்னம்மா. மைசூர் வந்தீங்கன்னா ஒரு 5 days சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. 5 days சுற்றி பார்க்கலாம். நிறைய இடம் இருக்குது. செம்மையாக இருக்கும். ஒவ்வொரு பிளேஸும் க்ளீன் அண்ட் நீட்டாக சூப்பராக இருக்கும். மைசூர் பஸ் ஸ்டாண்டு வேறு லெவலில் இருக்கும். ஏர்போர்ட் எப்படி க்ளீனாக இருக்குமோ அந்த மாதிரி. ரோலு ரொம்ப நாள் ஆச்சு. அக்காவை மறந்துட்டு பார்த்தியா? இப்படி சொல்லாம கொள்ளாம எத்தனை லைவ் போடுறேன். அக்கா வரதே இல்லை. ஆனால் கரெக்ட் டைமில் போகிறதில்ல. அதுதான் பிரச்சனை. எப்படி இருக்க ரோலு? இவன் சங்கரிமா லைவுக்குமே என்னால் போக முடியறதில்ல. டைம் இருக்கிறதில்ல. அப்படி இருக்கியான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் அண்ணாவ பிரியம்மா அப்புறம் அண்ணாவை கண்டுக்கல வேலை. சத்யா அக்கா வணக்கம். வணக்கம் ரோலு. வாடித்தங்க ரோலு தம்பி. அக்கா நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், லைக் பண்ணிட்டேன். ஒரு கமெண்ட் போட்டு போங்க ஏதாச்சும் ஒரு வீடியோலம்மா. பிரியா அக்காமா ஹாய். பிரியா அக்காமாவா? எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே அக்கா, கண்டிப்பாக நான் போடுறேன். 3 லைக் போட்டு பாருங்கள். எதுலெல்லாம் வராங்கன்னு பாருங்கள். அதிகமாக சப்ஸ்கிரைபரும் கிடைக்கும். நீங்கள் லைக் போடுறதுனால வாட்சிங் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். எவ்வளோ நாள் ஆச்சு கலைமா சேனல் ஆரம்பிச்சு நீங்கள்? பாரதி அண்ணா மேலே பாருங்க. உங்களையா அவ்வளோ கேட்டேன், நீங்கள் கவனிக்கலையா? லைக்டு தேங்க்யூ. இன்னைக்கு சீக்கிரமாக லைக் வந்திருக்குது ரோலு. பிரியாக்கா கண்டிப்பாக நைட்டு லைவ் வாங்க, ஜாலியாக பேசலாம். பிரியாக்கா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க ரோலு. மேலே ஃபேன் தான் இருக்கு. பிரியாமா கலைமா வரேன். சாப்பிட்டேன் தம்பி நீங்கன்னு கேட்குறாங்க. சத்யாக்கா கொஞ்சம் ஒர்க் பிஸி. அப்படியா? சரிப்பா. இப்போ பரவாயில்லையா? சாப்பிட்டியா? நல்லா இருக்கிறியா? நான் சாப்பிட்டேன் பிரியாக்கா. சரி ஓகே சிஸ்டர், நான் கோவிலுக்கு கிளம்புறேன். பாய் சிஸ்டர் முருகன். ஓகே போயிட்டு வாங்கம்மா. நாங்களும் போகிறோம். ஈவினிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு மூஞ்செல்லாம் கழுவி மேக்கப் போட்டுக்கிட்டு உனக்கு தலை சீவிட்டுட்டு போகலாம். பாரதி அண்ணான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. கலை பாய்டா. நீ இதெல்லாம் எடுத்து வைக்கல. இப்போ வீடு கிளீனாக இருக்கணும். எங்கெங்கே என்னென்ன எடுத்து அதெல்லாம் அங்கங்கே இருக்கணும். கொண்டு போய் பேகு லஞ்ச் பேக்கெல்லாம் கொண்டு போய் பொறுப்பாக வை. நாளைக்கு ஸ்கூல் போனால் தேவையில்லாம் பத்திரமா வை. எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணும்? எங்கே வைப்பேன்? லஞ்ச் பேக் உள்ளே போட்டுரு. அங்கேயே பேக் ஸ்கூல் பேக் மட்டும் இங்கே வச்சிரு போ. ரோலு தான் தங்கம்மா, நான் தகரமா. ஹாய் வாங்க. வெல்கம் பெருமாள் ப்ரோ. உன்ன மாதிரி சொர்ணா தங்கச்சி இருக்குமான்னு சொல்கிறாங்க. ஹாய் வாங்க ரகு ப்ரோ. வெல்கம். சத்யாக்கா லைவ் போட்டால் வாட்ச் கிடைக்குமா? லைவ் போட்டால் வாட்ச் கிஃப்டாக கிடைக்கும். பார்த்தியா ரோலே? நீயும் லைவ் போடு, உனக்கு வாட்ச் கிஃப்டாக கிடைக்கும். யூடியூப்பே நமக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. பாண்டி ப்ரோ ஹாய் வாங்க. வினோ ப்ரோ ரோலு குட்டி பையன், அதனால் கொஞ்சம் பேசினி. காரக்குழம்பு வேணும்னா எங்கள் அம்மா விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு காரக்குழம்பு வேணும்னா எங்கள் அம்மா வீட்டு புரியல எனக்கு. பிரியாக்கா நான் கொஞ்சம் வளர்ந்த பையன்தான். அக்கா நான் கமெண்ட் பண்ணிட்டேன் பாருங்க. சரிம்மா. நான் சும்மா சொன்னேன் பிரியா சிஸ்டர். சொர்ணாக்கு மேரேஜ் ஆகி 3 years பாப்பாரு. அப்படியா?
போகுது